Taste the Daily. மேரத்தான் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தின் சுகாதாரத்துறையின் அலட்சியம் காரணமாக பீகாருக்கு தவறுதலாக எடுத்துச் செல்லப்பட்ட முதியவரின் உடல் மீண்டும் திருவள்ளூருக்கு வந்தது. திருத்தணி அடுத்த புஜ்ஜிரெட்டி பள்ளி பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராஜேந்திரன் தற்கொலைக்கு முயன்று திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் ராஜேந்திரன் உடலுக்கு பதிலாக பீகாரைச் சேர்ந்த ஒருவரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து கேட்டபோது இறந்தவர்களின் உடல் மாறியதில் ராஜேந்திரன் உடலை பீகாருக்கு அனுப்பிவிட்டதாக மருத்துவமனை சார்பில் அலட்சியம் பதில் அளித்துள்ளனர். இதனால் ஆவேசமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு அடிபணிந்த விடியா அரசு பீகார் கொண்டு செல்லப்பட்ட முதியவரின் உடலை திரும்ப கொண்டு வந்து உறவினர்களிடம் ஒப்படைத்தது. இதையடுத்து 2 நாளாக தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளான உறவினர்கள் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க விடியா அரசை வலியுறுத்தினர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலையும் விபத்தில் சிக்குபவர்களையும் முறைப்படுத்த வேண்டிய போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைக்கவசம் அணிந்து ஓட்டுநர் உரிமம் வைத்துக் கொண்டு வாகனம் ஓட்டி சென்றாலும் கூட அந்த வாகன ஓட்டிகளை மடக்கி பிடித்து ஏதாவது காரணங்களை சொல்லி வசூல் செய்யும் நடவடிக்கையில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபடுகிறார்களே தவிர போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் போக்குவரத்தை சீர் செய்யும் வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. எனவே காவல்துறையினர் அபராதம் என்ற பெயரில் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு தங்களுக்கான பணிகளை முறையாக செய்ய வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே புலம்பாக்கம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆளும் கட்சியினர் திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதை தடுக்காத அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தினர். புலம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல் மணிகள் முளைத்து வீணாகி வருகிறதென விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொள்முதல் நிலையத்தில் ஆளும் கட்சியினர் திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுத்து வருவதை கண்டுகொள்ளாத விடியா ஸ்டாலின் ஆட்சி மின் கட்டணத்தை தாமதமாக செலுத்தும் மக்களை வஞ்சிக்கும் வகையில் உடனடியாக மின் இணைப்பை துண்டிப்பது நியாயமா என கேள்வி எழுந்துள்ளது.